Hi, hello, Nampa. I am Vidhu Mathur sir. This is a technology channel. Okay. Just not take வந்திருக்கீங்க. Okay. இந்த வீடியோல வந்து நாங்க டெக்னாலஜி தான் பார்க்க போறோம். Okay. டெக்னாலஜி என்ன பார்க்க போறோம்? நாங்க இன்னைக்கு வந்து டெக்னாலஜியோட உச்சகட்டமான AI, cloud computing, smart watch, smart band, phone, smartphone, கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், இப்படி பலதரப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் இதை வந்து தான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம், பாவிச்சு கொண்டிருக்கிறோம், பாவிக்கவும் போறோம். இந்த கம்ப்யூட்டர்ன்றதை வந்து யார் உருவாக்கினா, இது எப்படி உருவானது? இப்ப பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரோ மனுஷனோ எந்த ஒரு விலங்குமே பூமி உருவானதோட அதோட பில்டினா வந்து இருக்கிற எல்லாமே வந்து படிப்படியா பரிணாம வளர்ச்சி அடைச்சுதான் வந்தது. அந்த மாதிரி நீங்க பாக்குற எந்த ஒரு ஜஸ்ட் ஒரு லைட் எடுத்தீங்கன்னா அந்த லைட்டுக்கு கூட ஒரு பரிணாம வளர்ச்சின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அப்ப எப்படி இந்த கம்ப்யூட்டர் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது, இந்த கம்ப்யூட்டர்ல வரலாறு தான் என்ன, இதைத்தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கணினியோட பரிணாம வளர்ச்சி பார்ப்போம். கணினியோட பரிணாம வளர்ச்சியை வந்து நாங்கள் பார்க்கணும்னா இந்தியாவில இருந்து 5000 வருஷத்துக்கு முதல் சீன பிரதேசத்துக்கு போவோம். சீன பிரதேசத்துக்கு போனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த கணிதத்தை வந்து ஈஸியாக சேர்த்துக்காக அவங்க வந்து அபாக்கஸ் என்ற எண் சட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. இந்த அபாக்கஸ் என்ற எண் சட்டத்தை வச்சு கொண்டுதான் 1642ஆம் ஆண்டு எங்களோட பிளேஸ் பஸ்கால்ன்றத நீங்க நோட் பண்ணுவீங்க. பஸ்கால்ன்றது ஒரு லாங்குவேஜ் ஆச்சு. இவன் என்னத்துக்கு இதை பிடிச்சி இதுக்குள்ள இருக்கிறான். யா, அது சரிதான். இந்த பஸ்கால்ன்ற மொழிக்கு வந்து ஏன் பஸ்கால் பேர் வந்த வேண்டாம், அந்த விஞ்ஞானி, அதாவது அந்த முதலாவது கணினியின் அந்த ஆரம்ப புள்ளி 8 பேரை தான் இந்த பஸ்கால் மொழிக்கு வச்சுக்கிறாங்க. ஓகே, அது இருக்கட்டுக்கு. ஓகே, இப்போ இந்த பிளேஸ் பஸ்கால் என்ன செய்யறாருன்னா 1642ஆம் ஆண்டு அந்த அபாக்கஸ் வச்சுக்கொண்டு தன்னுடைய அட்டிங் மிஷினை வந்து உருவாக்குறாரு. இந்த அட்டிங் மிஷின் வந்து என்ன செய்யுதுன்னா கூட்டல் கழித்தல் இந்த 2 விஷயத்தையும் மட்டும் அற்புதமா செய்யுது. அதுக்கு பிறகு 1672ஆம் ஆண்டு இந்த பிளேஸ் பஸ்கால் உபகரணத்தை கோட்ஃப்ரைட் போன் லிபன்ஸ் என்ற ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாருன்னா இன்னும் கொஞ்சம் விருத்தி செய்யறாரு. இப்ப அது என்ன செய்ய போகுது, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த 4 கணக்கு செய்தியை வந்து அசால்ட்டா செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு உபகரணமா வந்து மாறுது. அதுக்கு பிறகு எங்கட ஜோசப் ஜக்வார் என்ற ஒரு ஆள் இருக்கிறார். அவர் வந்து முதல் பஞ்ச் கார்டு, அதாவது துளையட்டைன்னு சொல்ற ஒரு சாமானை வந்து உருவாக்கி அதன் மூலமா நெசவு பொறியை வந்து உருவாக்குறார். இந்த நெசவு பொறி உருவாக்குறதுக்கு பயன்படுத்தப்பட்ட துளை அட்டையை வந்து நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை வச்சு கொண்டுதான் கணினியின் ஆரம்ப புள்ளி இடப்பட போகுது. வாங்க அதை வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த பஞ்ச் கார்டு விஷயத்தை வச்சுக்கொண்டு இப்ப 1791 வந்து 26 டிசம்பர்ல வந்து இங்கிலாந்துல ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தை படிப்படியா வளர்ந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் படிக்குது. அவர் தான் எங்களுடைய கணினியின் தந்தை சார்ல்ஸ் பபேஜ். இந்த சார்ல்ஸ் பபேஜ் வந்து இந்த துளையட்டை என்ற கன்செப்டை வச்சுக்கொண்டு முதல் வந்து டிஃபரன்ஸ் என்ஜின் ஒரு சாமான் வந்து கண்டுபிடிக்கிறார். இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கையே 1820ஆம் ஆண்டு அவங்களோட நிதி பற்றாக்குறையால வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்ணப்படுது. அதுக்கு பிறகு அவர் மனம் தளராம 1830ஆம் ஆண்டு என்ன செய்யறாருன்னா அனலிட்டிக்கல் என்ஜின், அதாவது இந்த கணினியின் ஆரம்ப புள்ளி, இந்த கணித செய்க எல்லாத்தையும் இப்ப அவர் வந்து முக்கியமா அவர் என்னத்தை வந்து ஆராய்ச்சி செஞ்ச வேண்டாம், கணித குறியீடு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஆராய்ச்சி செஞ்சு அந்த கணித குறியீடை வந்து ஈஸியா வந்து செய்யக்கூடிய மாதிரி அனலிட்டிக்கல் என்ஜினை வந்து முதல் உருவாக்குறார். அதுக்கு பிறகு எங்களோட அடா லவ்லேஸ் என்ற ஒரு பெண் வாரா. உங்களுக்கு நம்ப முடியுமா இருக்க மாதிரியா, இந்த உலகத்தின் முதலாவது கணினி செய்கிறதுனால ஒரு பெண், அவதான் அடா லவ்லேஸ். இவ வந்து இந்த சார்ல்ஸ் பபேஜ் ஆராய்ச்சியை வந்து படித்து இந்த அனலிட்டிக்கல் என்ஜினை வந்து விளக்கி கொண்டு அதுக்கு வந்து கணினி செயற்திட்டத்தை வந்து இணைக்கிறதுக்கு முயல்கிறார். அதால அவ உலகின் முதலாவது கணினி செய்கிறான்னு சொல்லி சிறப்பிக்கிறோம். இப்ப இந்த அடா லவ்லேஸ் வந்து இதை செஞ்ச பிறகு அதுக்கு பிறகு காலங்கள் புரண்டோடுது.
அதுக்கு பிறகுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கண்ணி வந்து உருவாக போகுது. அது எப்படி உருவாக போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கண்ணி எப்படி உருவானதுன்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த அடா லவ்லேஸ் வந்து முதலாவது கண்ணி சேர்ந்த படத்தை பெற்றுட்டா. அதுக்கு பிறகு 1944 ஹவார்ட் யூனிவர்சிட்டியோட பேராசிரியரான ஹவார்ட் அகிலனும், அதுக்கு பிறகு புத்தாக்க முயற்சியில வந்து பயங்கரமா முயற்சி செஞ்சு கொண்டிருந்த IBM கம்பெனியும் சேர்ந்து 1944 என்ன செய்யறாங்க, மார்க் 1 என்ற உலகின் முதலாவது கணனியை வந்து உருவாக்குறாங்க. இதுதான் முதலாம் தலைமுறை கணனியில பரிணாம வளர்ச்சி. இதுக்கு பிறகு இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஜென்ரேஷன் 5, அதாவது 5ஆம் தலைமுறை கணனியை வந்து எப்படி உருவாக்குனாங்கிறத வந்து பார்ப்போம் வாங்க. இப்ப 5ஆம் தலைமுறை கணனியை வந்து எப்படி உருவாக்கணும்னு பார்க்கணும்னா, நாங்க ஜென்ரேஷன் 1ல இருந்து படிப்படியா ஒன்றையும் பார்த்துக்கொண்டு போகணும். ஜென்ரேஷன் 1 வந்து முதல் பார்ப்போம். ஜென்ரேஷன் 1ல வந்து என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, அதை பார்க்கும்போது அது வந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து நாங்கள் எங்கள் கம்ப்யூட்டர் வந்து திறந்து பார்த்தோம்னா மைக்ரோ ப்ராசஸர் அது மாதிரி கணக்கு விஷயங்கள் வந்து இருக்கு. அப்படி இருந்தாலும் ஜென்ரேஷன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருந்துச்சாண்டா 100% இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏண்டா அங்கே வந்து ப்ரொசஸருக்கு பதிலாக பெட்ரோல், அதாவது வேக்யூம் டியூப்ஸ் வந்து தான் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அதை விட தரவை வந்து உள்ளிட வெளியிட தேக்கி வைக்க, இது எல்லாத்துக்கும் வந்து ஜோசப் ஜாக்குவார்ன்ற பஞ்ச் கார்ட் வந்து தான் யூஸ் பண்ணப்பட்டது. அதோட இங்க வந்து என்ன பிரச்சனைண்டா, இப்ப நாங்க யூஸ் பண்ற மாதிரி கட்ட 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 கட்டி இங்கிலீஷ்ல அடிச்ச மிஷினுக்கு ஒண்ணும் நாங்காது. நாங்க மிஷின் லாங்குவேஜோட 0 and 1 மட்டும்தான் யூஸ் பண்ணி அந்த மிஷினோட நாங்க தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இங்க வந்து அதோட பெரிய பிரச்சனை என்னண்டா, இப்ப நான் நிக்கிற ரூம் வந்து ஒரு 12க்கு 10 ரூம் உண்டா. இந்த ரூம் ஃபுல்லாவே அந்த ஒரு கணனி, அதாவது ஜென்ரேஷன் 1, அதாவது இப்ப யூஸ் பண்ணக்கூடிய படம் கூடி பார்க்க இயலாது, ஒரு போட்டோ கூடி பண்ணி பார்க்க இயலாது. ஏன் சொல்ல போனா அதுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸே இருக்காது, ஜஸ்ட் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த கம்ப்யூட்டருக்கு எந்த ரூம் அளவு இடம் வந்து தேவைப்படும். இப்ப எந்த வீடை சுத்தி இருக்கிற 10 வீட்டுக்கு தேவையான கரண்ட் வந்து அந்த ஒரு கணனிக்கு தேவைப்படும். சும்மா ஹீட்டிங்டா நெச்சு பார்க்க ஹீட் அவன் மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான பல பிரச்சனை வந்து ஜென்ரேஷன் பண்ண வந்து இருந்துச்சு. ஓகே, இப்ப ஜென்ரேஷன் 2 வந்து எப்படி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப செகண்ட் ஜென்ரேஷன் கணி வந்து பார்ப்போம்டா. இந்த செகண்ட் ஜென்ரேஷன் கணியில வந்து என்னென்ன இருக்குதுடா. செகண்ட் ஜென்ரேஷன் கணியில வந்து முதல் கணனி மாதிரி வேக்யூம் டியூப்போ பஞ்ச் கார்ட்டோ வந்து இல்லை. இங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த அறிவியல் வளர்ச்சி இதுதான் சொல்லணும். ஏண்டா டிரான்சிஸ்டர் வந்து கண்டுபிடிக்கப்படுது. டிரான்சிஸ்டர் என்றாலே எங்களுக்கு தெரியும், ஓய படிக்கிறவங்களுக்கு என்றா தர சுற்றும், பிஎன் சந்தி, போஸ்பரஸ், சிலிக்கன், இந்த மாதிரியான பல மூலங்கள்லாம் சேர்ந்து வந்துதான் இந்த குறைவடத்தையை வச்சுக்கொண்டு தான் டிரான்சிஸ்டர் வந்து உருவாக்கினாங்க. இந்த டிரான்சிஸ்டர் தான் அங்க வந்து மெயினான சாமான், அதாவது மெயினான கம்பனன்ட் வந்து டிரான்சிஸ்டர் தான். இந்த டிரான்சிஸ்டரை வச்சுக்கொண்டு இந்த டிரான்சிஸ்டர் தான் நாங்கள் இப்போ இருக்கிற ப்ரொசஸரோட அப்லோடும் அந்த கணினிக்கு வந்து உண்மையை சொல்ல போனால் அந்த டிரான்சிஸ்டர் வந்து வேக்யூம் கிளீனர், அந்த வேக்யூம் டியூப்பை விட நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக வச்சுக்குது. அந்த காலத்தில் அது வந்து ஸ்பீடாக வச்சுக்கிற சாமான் இருந்தது. அதோட இந்த கணி வந்து எந்த ரூம்டா, இந்த ரூம்ல இந்த அறவாசி அளவுக்கு வந்து குறைஞ்சிட்டு அவன் மாதிரி இருந்தது வந்து ஒரு போராட மாதிரி வந்துட்டு, வெப்பம் வந்து குறைஞ்சிட்டு. அதோட 10 வீட்டுக்கு எடுக்கிற கரண்டை வந்து எடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு 5 வீட்டுக்கு தேவையான கரண்ட் எடுக்கிற அளவுக்கு வந்து அந்த அறிவியல் பரிணாம வளர்ச்சி இருந்துட்டு. இப்ப பாத்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி வந்து சைஸ் குறையும், அதோட முக்கியமா ஸ்கிரீன் வந்து பெருசாகும், மெல்லிசாகும், தடிமனாகாது. தடிமனா இருந்தது மெல்லிசாகி கொண்டு போகும் பரிணாம வளர்ச்சியில. ஸ்கிரீன் வந்து சிறனாக இருக்கிறது பெருசாகி கொண்டு போகும் பரிணாம வளர்ச்சியில. அதோட வந்து பவர் கன்சப்ஷன், அதோட அந்த வேஸ்டா போற விரயம் எல்லாம் வந்து குறைஞ்ச முடியதான் போகும். ஓகே, அதுன்ற விளைவாத்தான் இப்ப நீங்க கொஞ்ச நாள்ல பார்க்க போறீங்க. எப்படி சொல்ற, பேனர் மாதிரி எல்லாம் உருட்டி வைக்கக்கூடிய மாதிரி டிவி எல்லாம் வரப்போகுது, நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அதை பத்தி நான் ரிவ்யூ போடத்தான் போறேன், பார்ப்போம். அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்குள்ள அது சாத்தியமாகும் நினைக்கிறேன், பார்ப்போம். வாங்க ஜென்ரேஷன் 3 இருக்கும். ஓகே, இந்த ஜென்ரேஷன் 3 அதாவது 3ஆம் தலைமுறை கணினின்றதான் எங்களோட கணினி பரிணாம வளர்ச்சியில முக்கியமான ஒரு விடயம். அதாவது என்னண்டா,
இந்த ஜென்ரேஷன் 3ல தான் முதல் பணிச்செயல் முறை உருவாகுது. இங்கே தான் நாங்கள் கீபோர்ட் மவுஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அதோட இங்கே தான் ஹை லெவல் லாங்குவேஜ், அதாவது நாங்கள் இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கணிலையும் செகண்ட் ஜென்ரேஷன் கணிலையும் வந்து 0 and 1 hour வச்சு கொண்டு தான் கம்ப்யூட்டரோட தொடர்பு கொண்டுனாங்க. இங்கே வந்து சாதாரணமாக நாங்கள் டைப் பண்ணுறது மூலமாக கம்ப்யூட்டரோட, அதாவது இங்கிலீஷ் தான் சொல்லணும், இங்கிலீஷோட அதோட வந்து நாங்கள் கருத்து பெருமாட்டத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம். ஓகே, இந்த தேர்ட் ஜென்ரேஷன் கணினியில் வந்து என்னென்ன இருக்குதுன்னா, இங்கே வந்து கணினி தேக்கத்துக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது சுழலும் தட்டு, அந்த தெரியும் தானே ஹார்ட் டிஸ்க்ன்றது இப்பயும் பழக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து இப்படி இருக்காது. அது ஒன்றும் பெரிய ஒரு தட்டோட இப்போ பழைய அந்த பாட்டு கேட்குற அந்த ஒரு பழைய கால அந்த இது ஒன்று சைட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிடும், அது மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். ஓகே, அதோட வந்து இங்க வந்து திறக்க சாதனத்தின் குழலாம் வந்து கூடிட்டு செகண்ட் ஜென்ரேஷன்ல வந்து ஃப்ளப்பி டிஸ்க்னாலே தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து ஒரு 90sல தான் வந்து கேம்பஸ் படிச்சிருப்பீங்களா இருந்தா நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. சொச்ச எம்பி கணக்கில் தான் இருக்கும், ஜிபி கணக்கில் எம்பி கணக்கு தான் அப்படி எல்லாம் இருந்திருக்கும். இங்க வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகி எங்க வந்துட்டு இது தேர்ட் ஜென்ரேஷன் கணினில வந்து ஜிபி கணக்குக்கு வந்துட்டு, அதாவது வன்வட்டுன்ற அளவுக்கு வந்துட்டு. ஓகேயா, இப்போ வந்து இந்த தேர்ட் ஜென்ரேஷன் கணினின்றதான் கணினியோட பரிணாம வளர்ச்சி வந்து பார்த்துட்டு மிக முக்கியமான ஒரு கட்டம். ஏன்னா இங்கே தான் மவுஸ், கீபோர்ட், பணிச்செயல் முறைமைக்கு வந்து ஒன்று நாங்கள் நோட் பண்ணணும். பணிச்செயல் முறைமையில வந்து 2 விஷயம் வந்து இருக்கு. ஒன்று வந்து CMD, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வந்து நாங்கள் பார்க்கணும்டா ஒரு கனகாலம் பொறுத்தவரை ஒரு 20 வருஷம் முன்னோக்கி போனோம்னாலே நாங்கள் வந்து பார்க்கலாம். அதாவது MS-DOS உங்களோட அப்பா அம்மாவுக்கு இல்லாட்டிக்கு உங்களோட அண்ணா மாதிரிக்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏனண்டா 2000ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல நீங்க ஒரு வேலை செய்யணும்டா உங்களுக்கு கட்டாயம் கோடிங் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு இப்பயும் கம்ப்யூட்டர்ல வந்து இருக்குது. நாங்கள் இப்போ வந்து CSS வந்துட்டு நாங்கள் டெவலப் பண்ண போறோம்டா அந்த அதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் டெவலப் பண்ணுவோம். அதெல்லாம் தனி வீடியோவாக போடுவோம். ஓகே, இங்கே வந்து தான் முதல் பணிச்செயல் முறை நாங்கள் இப்போ யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறதுக்கு பேர் கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ், GUI சொல்றது வந்து. ஓகே, அடுத்த ஜென்ரேஷன் 4க்கு வந்து போவோம். டாக்டர் ஜென்ரேஷன் 5 பார்த்துடலாம். அதெல்லாம் சின்ன விஷயம் தான், வாங்க போகலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கழிச்சு நான் முக்கியமான விஷயத்த வந்து தேர்ட் ஜென்ரேஷன் கணினியில் வந்து விட்டேன். தேர்ட் ஜென்ரேஷன் கணினியில் தான் முதல் இன்டிகிரேட்டட் சர்க்யூட், அதாவது ஒருங்கிணைந்த சுற்று. இந்த ஒருங்கிணைந்த சுற்றுனா பெரிய விஷயம் இல்லை. இந்த ஒருங்கிணைந்த சுற்றுன்றது மில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டரை வந்து ஒரு கொண்ட ஒரு விஷயம் தான். அதுக்காக பெரிய மேசை அளவுல எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அது சின்ன இந்த ப்ரொசஸர்ன்றதுக்கு கிட்ட ப்ரொசஸர் அளவுக்கு சின்னனா இருக்காது, ப்ரொசஸரோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். செகண்ட் ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கணினியை விட மிக ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த 2 கணினியை விட குறைஞ்ச பவர் கன்சப்ஷன், வெப்ப வெளியீடுலாம் குறைவாக தான் இருக்கும். அதோட வந்து கொஞ்சம் சின்னனா வந்து மாறி இருக்கும். இப்போ இந்த ரூம் அரைவாசி தான், இப்போ வந்து இந்த ரூமை விட ஒரு காவாசி சைஸுக்கு வந்துருக்கு. இப்போ 4th ஜென்ரேஷன் கணினியை வந்து பார்க்க போறோம். 4th ஜென்ரேஷன் கணினியில வந்து முக்கியமா நாங்க பார்க்க வேண்டியது இங்க மிக பேரளவு ஒருங்கிணைந்த சுற்று. பேரளவு சுற்றுன்னா லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேட்டட் சர்க்யூட். இங்க வந்துதான் நாங்க யூஸ் பண்ற கையடக்க தொலைபேசி, அதாவது மொபைல் போன், அதோட லேப்டாப், தனியார் கணினி, பர்சனல் கம்ப்யூட்டர், இது வரைக்கும் தேர்ட் ஜென்ரேஷன் கணினி வரைக்கும் தனியார் கணினி, அதாவது என் வீட்டுக்கு நான் ஒரு கணினி வச்சுக்கணும்டா நான் ஒரு மில்லியனராக இருக்கணும், அதாவது கோடீஸ்வரராக இருக்கணும் அப்படி நிலைமையில இருந்தது. இப்போ வந்து சாதாரண ஒரு ஆளும் கம்ப்யூட்டர் வாங்கக்கூடிய நிலைமைக்கு வந்து 4th ஜென்ரேஷன்ல வந்துட்டு. ஓகே, அதை வந்து பார்ப்போம். ஓகே, இந்த 4th ஜென்ரேஷன்ல வந்துதான் முக்கியமான கட்டம் இணையம் உருவாகுது. இணையம்ன்றது வந்து இப்ப எந்த வீட்டுக்கு வந்து ஒரு 5 போன், 3 லேப்டாப், ஒரு கம்ப்யூட்டர், இதெல்லாம் ஒரு வைஃபை, அதாவது எல்லாமே வந்து அவங்களோட தொடர்பு இருக்கு. இந்த இதுக்குள்ள இருக்கிற வந்து வேலையமைப்புன்னு சொல்லுவோம். இப்படி முன் வீட்ட ஒரு வேலையமைப்பு இருக்கும். அவங்க ஒரு ரவுட்டர் வச்சு அவங்க கொஞ்சம் பேஸ் பக்கத்து விட்டு இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல சேர்ந்து இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து கம்யூனிகேட் பண்ண கிடைக்க அது வந்து இணையமா, அதாவது பல வலையமைப்பு கண்ட அதாவது பல வலையமைப்பு கண்ட ஒருங்கிணைந்து தான் இணையம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இந்த இணையம் வந்து 4th ஜென்ரேஷன் வந்து உருவாகுது. அதோட வந்து இங்கதான் நாங்க யூஸ் பண்ற
GUI, அதாவது கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது வந்து ஐக்கன் இருக்கும். அதாவது நாங்கள் இதை வந்து விம்னு சொல்லுவோம். விண்டோஸ் மெனு பார், ஐக்கன்ஸ், பாயிண்டர், அதாவது மவுஸ் பாயிண்டர் எல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது முதலாவது வந்து GUI OSன்றது வந்து பார்த்தோம்னா யூனிக்ஸாக தான் இருக்கும். அடுத்த வந்து ஜென்ரேஷன் 5 வந்து பெருசாக சொல்லவே இல்லை. ஜென்ரேஷன் 5ல வந்து மிக பேரானது ஒருங்கிணைச்சுட்டு தான் இருக்கும். அதோட வந்து இந்த ஜென்ரேஷன் 5ல வந்து உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும், நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுற டிவைஸ் எல்லாமே ஜென்ரேஷன் 5 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த AI கிளவுட் கம்ப்யூட்டர், இந்த கிளவுட் கம்ப்யூட்டர் வந்து ஜென்ரேஷன் 5க்கு வந்து அடங்கும். AI வந்து இதுக்கு அடக்க வேணாம். AI வந்து இதுக்கு அடுத்ததாக ஜென்ரேஷன் 6 ஒரு செக்ஷனுக்கு வரலாம். இல்லாட்டிக்கு அதுக்கு வந்து தனியாக ஒரு செக்ஷன் அவங்க வச்சிருக்கலாம். இது வரைக்கும் அது சம்பந்தமாக ஒன்றும் அறிவிக்கப்படையில. அதான் வந்து நான் அறிஞ்சு போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இது வரைக்கும் பார்த்ததுதான் இந்த கம்ப்யூட்டரோட பரிணாம வளர்ச்சி. இன்றைக்கு நீங்கள் உங்களோட கையில் வச்சு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து ஜென்ரேஷன் 5 அல்லது ஜென்ரேஷன் 4 தான் இருக்கணும். அதோட வந்து விண்டோஸ் எல்லாம் வந்து ஜென்ரேஷன் 5ல 4க்கு அந்த 2 இன்டர்மீடியட் காலத்துக்கு தான் உருவான OS. முதல் உருவான OS வந்து MS-DOS. இது வந்து கொமாண்ட். GUIல பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் தான் முதல் உண்டான கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் மதுசன். நன்றி, வணக்கம், பாய்.